எல்லா பசங்களுக்கும் அவங்க அப்பா ஹீரோவாக தாங்க இருப்பாங்க. எங்கள் அப்பா சூப்பர் ஹீரோ. அப்பாடா. இந்த உலகம் முழுவதும் இந்த நாள்ல அப்பாக்களுக்குன்னு ஒரு தினத்தை வச்சு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஹalleluya, it's wonderful things. amen. நாம நம்ம பரம தகப்பனை மட்டும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்க கூடாது. இந்த பூமியில உங்களுக்கு இருக்கும் தகப்பனை நீங்கள் கொண்டாட வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 30வது வசனம். இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இதில் இயேசு இப்படி சொல்லலை, இப்படி சொல்லியிருக்கலாம். எப்படி சொல்லியிருக்கான்னா, இந்த பாரு, காட்டு புல்லுக்கு ஆகாயத்து பறவைக்கெல்லாம் சாப்பாடு போடுறது யார் தெரியுமா? யார் தெரியுமா? ஏன் அப்பாடா அப்படி சொல்லியிருக்கலாம். எங்கள் அப்பா தான் எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுறார், கவலைப்படாத, நீ அடாப்டட் சன், உனக்கும் தருவார், அப்படி சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்ல பாருங்க, அவர் எல்லாத்தையும் வச்சுட்டு எல்லாத்தையும் போஷித்துட்டு என்ன சொல்கிறாரு, எப்படி வருது பாருங்க அந்த வார்த்தைகள். உங்கள் பரமபிதா பிழை பூட்டுகிறார். மனுஷனுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? அவனுக்கு ஃபாதர் யாருன்னு தெரியாதுதான் பிரச்சனை. அந்த ஃபாதர் அவன் மேலே அக்கறையாக இருக்கிறாருன்னு தெரியாதுதான் பிரச்சனை. இவன் வந்து ஒரு அனாதை மாதிரியே யோசிக்கிறான். அந்த எண்ணத்தை தான் உடைக்கிறார். எனக்கு மட்டும் ஒரு அப்பா இருக்கிறாருன்னு புரிஞ்சிருச்சுன்னா வாழ்க்கை செழிக்க ஆரம்பிச்சிடும். ஆமென். வழக்கமா ஒரு தகப்பனின் சிந்தனை என்னவா இருக்கும் சொல்லட்டுமா? What is a father's heart? ஒரு அப்பாவின் இருதயம் என்ன யோசிக்கும் தெரியுமா? இந்த ஊர் சைடுல எல்லாம் திருவிழாக்கள் நடக்கும்போது நான் பார்த்திருக்கேன். இந்த வேடிக்கை காட்டுகிறவர்கள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒன்று நடக்கும், கூட்டமா இருக்கும், சுத்திலும் ஒண்ணுமே தெரியாது. இப்படி எட்டி எட்டி இந்த சின்ன பிள்ளை பார்த்துட்டு இருக்கும். அந்த நேரத்தில் அந்த அப்பா வருவார் பாருங்க, அப்படி தூக்கி தோல்ல வச்சு இப்படி பார்க்க சொல்றேன் பாருங்க. சில நேரம் இவருக்கே தெரியாது, ஆனா மேல உட்கார்ந்து இருக்கிற பிள்ளைக்கு தெரியும். வாட் இஸ் ஃபாதர்ஸ் ஹார்ட்? என்னை விட என் பிள்ளை அதிகமா பார்க்கணுங்கிறது தான். நான் பார்த்ததை விட என் பிள்ளை அதிகமாய் பார்க்க வேண்டும். நான் போன தூரத்தை விட என் பிள்ளை அதிகமா போகணும். இதுதான் ஒரு தகப்பனின் இருதயம். நான் சொல்றேன், உங்களை தூக்கி காட்டுவார். இந்த உலகத்துக்கு முன்னாடி உங்களை தூக்கி காட்டுவார், உங்களை உயர்த்தி காட்டுவார். நம்ம கலாச்சாரத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அம்மாக்கள் தாங்கள் செய்ததை எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. 10 மாசம் பெத்தனே, 10 மாசம் பெத்தனே, they are repeating. என்ன மறந்துட்டானே, அவ பின்னாடி போயிட்டானே அப்படிமா. தாய்மார்கள் தங்களுடைய காரியத்தை எப்பவுமே சொல்றதை நீங்க பார்க்க முடியும். ஆனா ஒரு தகப்பன் தன் வீட்டுல எல்லாருக்கும் ட்ரெஸ் வாங்கிட்டு சில நேரம் தனக்கு ஒரு லுங்கியை மட்டும் வாங்கி கேட்டுன்னா எத்தனையோ தகப்பன்கள் இருக்கிறார்கள். தகப்பன்மார்களுடைய தியாகங்கள் பொதுவாக வெளியிலே தெரிகிறதில்லை. நான் சொல்றேன், அப்படி ஒரு கட்டடம் நிற்கிறதுக்கு அஸ்திபாரம் எவ்வளவு முக்கியமா இருக்கோ அது வெளியே தெரிவதில்லையோ, அது போலதான் ஒரு தகப்பன் செய்யும் காரியங்கள் வெளியிலே அவ்வளவாக தெரியறதில்லை. ஏன்னா நம்ம எல்லாமே அம்மாட்ட வாங்கி பழகிட்டோமா, அதனால நமக்கு அம்மா கொடுத்துட்டாங்கன்னு நினைச்சிட்டோம். இல்ல 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 இல்ல. Remember your father. இந்த நாட்களில் உங்கள் தாய் தகப்பனை எண்ணி பாருங்கள். தேவன் அவர்கள் மூலமாகத்தான் உங்களை இந்த பூமிக்கு கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவங்களை எண்ணி பாருங்க, அவங்களை கனம் பண்ணுங்க. ஏன்னா கடவுள் வந்து அவருடைய வாக்குத்தத்தத்தில் ஆசீர்வாதத்தையும் அவருடைய கட்டளைகளில் ஆசீர்வாதத்தையும் இணைத்து வச்சிருக்கிற ஒன்று இருக்குதுன்னா, அது உன் வாழ்நாள் நீடித்திருக்க உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற வார்த்தை தான். ஆமென். Honor your father and mother. உங்க அப்பா உங்க அம்மா இருப்பாங்கன்னா அவங்களுக்கு வாழ்த்து சொல்லுங்கள். ஆமென். நீங்கள் என் வாழ்க்கையில் இருந்ததற்காக நன்றி. ஆமென்.